ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 25வது வசனம். ஜேம்ஸ், சா, ஈனோக்கு ஆகிய மிஷனரிமார்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக நமது நாட்டிற்கு வந்த சரித்திரத்தை படித்திருக்கின்றீர்களா? அவர்களது தியாகங்கள் அநேகம். 2 பகல் 2 இரவு ரயில் பயணம் செய்து திருநெல்வேலியை அடைந்து அந்த நாளில் ஓய்வு எடுத்து விட்டு மாட்டு வண்டியில் ஒரு நாள் சவாரி செய்து பிரகாசபுரம் வந்து அடைந்துள்ளனர். பிரகாசபுரத்தில் அந்த சமயம் மின்சாரம், போக்குவரத்து வசதி, சரியான சாலை வசதிகள் எதுவுமே கிடையாது. கோடை காலத்தில் வெயில் சுட்டெரிக்கும். உறவுகளையும் நண்பர்களையும் பிரிந்து ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள குக்கிராமத்தில் ஊழியம் செய்ய வந்தவர்களுக்காக நமது தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். இதுபோலவே இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த வட்டாரத்தில் உள்ள அநேக கிராமங்களுக்கு மிஷனரிமார்கள் வந்து தங்கி ஊழியம் செய்துள்ளனர். அவை யாவும் பாராட்டத்தக்கதாகும். சரியான மருத்துவ வசதி இல்லாமல் தங்களது பிள்ளைகளை இழக்க கொடுத்தவர்களும் உண்டு. E.T. வில்மால்ட் என்ற மிஷனரி நாகர்கோவிலில் இறந்த 7 வயது தனது மகனை பிரகாசபுரம் கொண்டு வந்து அடக்கம் செய்துள்ளார். அந்த கல்லறை இன்றும் உள்ளது. பவுல் அப்போஸ்தலனின் மிஷனரி பயண அனுபவத்தில் பட்ட பாடுகளை கவனிப்போமா? அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 25 வரை. இப்படி பல கஷ்டங்கள், இன்னல்கள் வழியாக கடந்து சென்ற ஊழிய பாதையில் அவர்கள் விசுவாசிகளிடம் கேட்டுக்கொண்ட ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படுத்தும்படிக்கும், துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும். தைரியமாய் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படும்படி விண்ணப்பம் பண்ணுங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனம். எல்லா காலங்களிலும் உண்மையான ஊழியர்களின் விருப்பம் வசனம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அவர்கள் பொல்லாத மனுஷர் கையினின்று விடுவிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வசனம் பரம்ப வேண்டும். தேவனுடைய வல்லமையும் ஒத்தாசையும் ஊழியர்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறது. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்களை உங்கள் ஜெபத்தில் தாங்குங்கள். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.